guys, welcome to Gym Manager. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ மைன்கிராஃப்ட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாக இருக்கும். அதனால போடுறேன். மறக்காம எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டலாம் கைஸ். மரம் தான் பேசுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்குலாம் ஸ்டோன் நிறையா இருக்குது. ஆனால் இனிமேட்டு வரப்போகிற சீரீஸ் தான் நம்ம ஸ்டோனு அயனு அதெல்லாம் எடுக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம வுட் எடுத்துக்கலாம் கைஸ். மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணிடுங்க. நான் இப்போ இது வந்து நான் நியூவாக தான் ஆரம்பிக்கிறேன். ஆனால் அதுக்குன்னு யார் லைக் பண்ணாமலாம் இருந்தீங்க. இந்த சேனல் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ எபிசோட் போகணும்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ எபிசோட் போக வைப்பேன். அதுதான் என் வேலையே கைஸ். வாங்க போகலாம். ஒரு நல்ல பேஸாக தேடணும். ஒரு ஃப்ளாட்டான ஏரியா இருந்தாலும் எனக்கு போடும். நான் எல்லோரும் மாதிரி வில்லேஜ் தான் தேட போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இது செஞ்சுக்கலாம், கிராஃப்டிங் செஞ்சுக்கலாம். ஐயோ எங்கே தேடணும்னு தெரியல. கிராஃப்ட் கைஸ் இதோ தான் கைஸ் இருக்குது கிராஃப்டிங் டேபிளே. சரி விடுங்க பார்ப்போம். ஸ்டிக்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ். ஆக்சுவலி நான் ஒரு கூடு கட்டு குக்கர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்வாடு அதெல்லாம் கிராஃப்டிங் டேபிள் இல்லாமலே தேடுறேன். விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸு செஞ்சுக்கலாம். ஸ்டிக்ஸு தேவையில்ல இருக்குது. ஸ்வாட் ஒன்று ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஆக்ஸ் குதிச்சு வச்சா பயங்கரமாக இழுத்து போகும் கைஸ். நிறைய மரத்தை வெட்டணும். ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். முதலியே ரொம்ப சங்கம் சரியில்லை கைஸ். நம்ம இந்த இடத்துக்கு டக்குன்னு போயோன்னா ஐயோ ஸ்பைட்ரு ஐயோ ஆக்ஸ் வரல. நம்ம கைப்புள்ளத்தனத்தை காட்டு. போடு வெள்ளைக்கிழம்பு அந்த பயம் இருக்கணும் கைஸ். நான் ஒரு பெரிய ஜீனியஸ்னு எனக்கே தெரியாது கைஸ். ஆனால் இதெல்லாம் வெளில இங்கே சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் சிரிப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒரு நல்ல வீடாக கட்டணும். இந்த வீடு கட்ட முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன் கைஸ். ஆனால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் ஒரு நல்ல வீடாக கட்டுவேன். உங்களுக்கும் என் கூட விளையாடி வரணும் ஆசைனா கமெண்ட்டில் உங்கள் நேமையும் அப்புறம் நீங்கள் என்ன வேர்ஷன் வச்சுருக்கீங்க அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சர்வர் க்ரியேட் பண்ணால் நமக்கு எல்லாருமே விளாட்லாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் கைஸ். ஸ்டார்டிங்லேயே ஏன்டா பண்ணுறேன்னு கேட்கணுன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் கால் தான். இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சதே ஃப்ரெண்ட்ஷிப் தான் கைஸ். வாங்க நம்ம இந்த இடமே ஒரு லைட்டாக ஃப்ளாட்டாக தான் கைஸ் இருக்குது. சரி நம்ம இங்கேயே பேஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் இங்கேயே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஷவல் எடுத்துகிட்டு அதை கிளியர் பண்ணணும். அது கிளியர் பண்ணால் தான் நம்ம வீடெலாம் சூப்பராக கட்ட முடியும் கைஸ். அந்த பக்கத்தில் ஒரு கோழி இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முசி காலி பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். அந்த கோழி எங்கேயும் தப்பிக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் கைஸ். கோழி நம்மகிட்ட தான் வருது. வாண்டடாக தேடி மாட்டிக்கிது. வெயிட் பண்ணு. சாவறதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படுற? வெயிட் பண்ணு வரேன் கைஸ். நான் போயிட்டு வேலை செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். எதுவும் அவ்வளோ இல்லை கைஸ். அதனால் இப்போதைக்கு நம்ம ஒரு ஷவுல் வச்சு எல்லாமே பண்ணிக்கலாம் கைஸ். நான் ஒன்று மறந்தே போயிட்டேன் கைஸ். நம்ம இது செய்யணும், பெட்டு செய்யணும். ஆனால் இங்கே ஒரு ஆடு கூட காணும் கைஸ். சொல்லுங்க. நம்ம ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டி நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல தான் என்ன ஸ்டோன் எடுக்க முடியல. இந்த இடத்துல ஸ்டோன் எடுத்துக்கலாம் கைஸ். அட்வான்ஸ் எப்படியோ இது பண்ணியாச்சு கைஸ். அடுத்த அட்வான்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது அயனாக தான் இருக்கணும் கைஸ். சீக்கிரமாக அடுத்த வீடியோலேயே ட்ரை பண்ணலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கன்ஃபார்ம் என் கூட விளையாட வரணும். எனக்கு போர் அடிக்குதுல. ஆனால் கைஸ் நான் ஒரு பெரிய ஜீனியஸ்னு எனக்கே தெரியாது கைஸ். இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சு கற்றுக்குறோம். ஆக்சுவலி எனக்கு மைன்கிராஃப்ட் அவ்வளோ தெரியாது. என் ஃப்ரெண்டு சும்மா சொன்னால் இப்படி பண்ணுவோண்டா அப்படி பண்ணுவான்னு. அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் கைஸ். என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டூல்ஸ் செஞ்சுக்கலாம் கைஸ். டூல்ஸ் பிக்கக்ஸ் செஞ்சுக்கலாம், ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்வாட் தேவைப்படும், எடுத்துக்கலாம். இந்த குதிரைலாம் தேம் பண்ணுவோம் கைஸ். நம்ம வருங்காலத்தில் சாடெல்லாம் எடுத்து தேம் பண்ணுறோம். அதான் நம்ம வேலை செத்துருச்சு கைஸ். இதுதான் கைஸ் நான் ரொம்ப நேரமாக தேடி இருந்தேன். கண் உறுத்திட்டே இருந்துச்சு, முடிச்சு விட்டோம். அடுத்தது யாரை அடிக்கலாம்? அடுத்தது யாரை கிடைக்கலாம்? ஏல யாரை வாண்டடாக வாங்களே, பசிக்கும்ல கைஸ். போகிறோம். ஆக்ஸ் எடுத்துக்கலாம்.
கைஸ் இப்போ ஃபுல்லாக மரத்தை வெட்டுறது தான் கைஸ், வேறு வேலையே கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா மரம் காபுல் ஸ்டோன் வச்சு தான் எனக்கு வீடு கட்டலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கும், அப்புறம் மாடர்ன் ஹவுஸ், அப்புறம் ஸ்கை ஹவுஸ், லாவா ஹவுஸ், வாட்டர் ஹவுஸ், அப்புறம் ஃப்ளோட்டிங் ஹவுஸ் எல்லாமே கட்டலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கட்டுறேன் கைஸ். நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க, அது போதும் எனக்கு. இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் கைஸ். அங்கே ஒரு கோல் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் போய் எடுக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு எல்லாம் மறந்துடும். ஃபஸ்ட்டு நிறையா எடுத்துக்கலாம் கைஸ். ஆனால் உள்ளே உனக்கு உறுத்திட்டே இருக்கு கைஸ். உள்ளே நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எதாவது தேடுவோம் கைஸ். வாங்க கைஸ், இந்த போய் எதாவது தேடலாம். அங்கே ஒரு பண்ணி இருக்குது, முடிச்சு விட்ருவோமா? வாங்க கைஸ், முடிப்போம் அந்த பண்ணி. ஸோ விடுங்க, பாவம் பச்சை கொஞ்சம் தப்பிச்சிட்டு போகுது. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டு குஸ்கெல்லாம் ஆகும்போது நம்ம சாப்பிட்டோன்னா 2 கறி கூட கிடைக்கும் கைஸ். அதுக்கு அப்படியே மேய விடுவோம், அதை மேய விட்டு அப்புறம் தின்னோம் கைஸ். இன்னும் கைஸ் ஒரு ஆடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆடு கிடைச்சா கூட பரவாயில்ல கைஸ். அநியாயம்லாம் இப்படிலாம் பண்ணவே கூடாது. இருக்குது கைஸ், ஆடு இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரேர் கேஸில் தான் வரும். இந்த மாதிரி கருப்பு கலர், கிரே கலர்லாம் அதெல்லாம் எடுக்கிறது வேஸ்ட்டு. இந்த ஒயிட் கலர்லாம் எப்பயுமே ஈஸியாக வரும் கைஸ். எங்கே கைஸ் ஒரு ஆடு மாட்டிடுச்சு கைஸ், செத்துருச்சு கைஸ். ஆடு இன்றைக்கி என் கையில் குருமா பண்ணுறேன்னா இல்லைன்னா என் பேர் நான் மாற்றுறேன். முடிச்சு விடு கைஸ். என்ன கைஸ், ஒரு ஆடு கூட காணும். இன்னும் ஒரு ஆடு கிடச்சுன்னா பெட்டு செஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். எங்கள் கைஸ் அந்த இது கைப்புள்ள வந்து மாட்டிக்கோ. மாட்டலன்னா குருமா செஞ்சு காலெல்லாம் தனித்தனியாக பிச்சு தலையிலேருந்து குடல் எடுத்து அப்புறம் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். சரி, இந்த மாடுலாம் வேஸ்ட்டு கைஸ். ஐயோ கைஸ், நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வருது இப்போ. ஐயோ அது சொல்கிறதுக்குள்ளேயே வருது. ஓடுறா கைஸ். எந்த ஆடாலும் பரவாயில்ல, கறியாவது தேவைப்படும், இப்போ எடுத்துக்க வேண்டியதான் கைஸ். ஓடு கைஸ். ரொம்ப டார்ச்சராக இருக்கும் நைட்லலாம். இப்போ என்னன்னு தெரியல கைஸ். இங்கே பண்ணி ஓடு ஒரு 2 அடி தான், 2 கறி கிடச்சிருக்கு. லக்கு தான் சொல்லலாம், ஆனால் மோஸ்ட்லி கிடைக்கும் 2 கறி. ஐயோ கைஸ், இங்கெல்லாம் நிறைய கேவ் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேவுக்கெலாம் அடுத்த வாட்டி நம்ம போகிறோம். எனக்கு தெரிஞ்ச செகண்ட் பார்ட் என்ன இருக்குன்னா, வீடு கட்டுறோம், அப்புறம் வந்து கேவ் மைனிங், இல்லைன்னா கைஸ் ஒரு ஆடு பார்த்துறேன் கைஸ். ஆனால் நம்ம கேட்கும் போது மட்டும் ஆடெலாம் மாட்ட மாட்டேங்குது கைஸ். இந்த நாள் மட்டும் கரெக்டாக மாட்டுது. அது என்னன்னு தெரியல எனக்கு. பாருங்க எவ்வளோ ஆடு அப்படியே மேயுது ஆடலாம். நம்மளுக்கு ஒரு ஆடு மட்டும் போதும், வாங்க போகலாம். ஐயோ இந்த நாள் பார்த்து இது போகுது கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது கைஸ்? எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி தான் கைஸ், இந்த ஜாம்பி கிட்டலாம் கைஸ். நான் சொன்ன உடனே வந்துச்சு கைஸ். இனிமேட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஓடி போய் ஒளிகிறோம் கைஸ். அதுதான் கைஸ் வேலை. நம்ம வேறு எது பண்ணாலுமே நம்ம செத்துருவோம் கைஸ். அங்கே பாருங்கள் ஸ்கெலிட்டனு. ஐயோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம சாக போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம செத்தாக கூட பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் பர்மிஷன் கொடுங்க. நான் இது மட்டும் போய்க்கிறேன், க்ரியேட்டிவ் மட்டும் போய்க்கிறேன். ஏன்னா இவங்ககிட்ட சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதான் சொல்கிறேன். நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் க்ரியேட்டிவ் போய்க்கிறேன் ப்ளீஸ் கைஸ். ஏன்னா இதை வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரே ஒரு வாட்டி தான், நான் அவ்வளோதான் கேட்பேன். இதோ கைஸ், நான் போய் சாக போகிறோம் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் அடைப்பு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை பட்டிங்கன்னா. ஐயோ கைஸ், பக்கத்துலேயே ஆயின்ருக்கு. சரி விடுங்க, அடுத்த வாட்டி வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். இந்த நேரத்தில் வந்தோன்னா முடிச்சு விட்ருவாங்க கைஸ். இந்த நேரத்தில் எனக்கு க்ரியேட்டிவ் போய் தான் கைஸ் ஆகணும். கைஸ் எப்படியோ வந்துட்டேன். வந்து ஒரு இடம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் தான். இப்போ வந்து க்ரியேட்டிவில் இருக்கேன். இப்போ நான் போய் மாறிட்டு வந்துடுறேன் கைஸ். வந்துட்டேன் கைஸ் எப்படியோ. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டூல் செஞ்சுக்க போகிறோம். அதாவது பிக்காக்ஸு வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கூட வேணாம். நம்ம வந்து ஒரே ஒரு கிராஃப்டிங் வச்சுன்னா, கிராஃப்டிங் டேபிள் இல்லை, நம்ம மேலே வச்சுட்டு வந்துட்டோம் கிராஃப்டிங் டேபிளில் கைஸ். நம்ம வந்து பெட்டு வச்சுருக்கோம் இப்போ, அதனால் ஒரு பெட்டு செஞ்சு தூங்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோம். தூங்க முடிஞ்சால் நல்லது கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஜாம்பிஸ் நியர்பைன்னு காட்டணும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்படி காட்டுச்சுன்னா கூட எனக்கு பயம் இல்லை கைஸ். வெளில போயிட்டு அவனை துரத்து விட்டு எனக்கு வேலையே கிடையாது கைஸ். சாரி கைஸ், ஒரு சின்ன இருமல் தான், மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப தொண்டை கரகரன்னு இருக்குது.
கைஸ் நான் வெளில போய் மான்ஸ்டர் அடித்து காலி பண்ணி அந்த தலையை உங்ககிட்ட கொண்டு வரலன்னா என் பேர் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கைஸ். ஏன்னா நான் ஒரு பயந்தங்குழி, அது எனக்கு எப்போயிருந்தோ தெரியும். அதனால் நான் வெளில போயிட்டு சாக விருப்பம் இல்லை எனக்கு கைஸ். கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நான் இன்னொன்று சொல்கிறேன், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே சொல்கிறதா அப்படி தான் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது கைஸ். என் சேனலில் ஒருத்தவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, அதான் கைஸ் உண்மை. என் சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கைஸ்? கோல் சூப்பர் கைஸ் கோல். நம்ம சேனல்லாம் யார் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறா அப்படின்னு நிறைய பேர் விடுவாங்க. நிறைய சேனல் வந்துச்சு கைஸ், நானும் சும்மா போட்டேன் கைஸ். ஏதோ போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு தான் சொன்னேன். சரி, ஆனால் கன்ஃபார்ம் இன்வென்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஷேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்டே வந்து கொஞ்சம் இது பார்க்காதீங்க உங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது, ஏன்னா அவங்க தப்பாக நினைப்பாங்க. அதனால் வந்து ப்ரைவசியாக பாருங்கள். இது பார்க்கலாம், ஆனால் சில பேர் அம்மா திட்டுவாங்க. அப்புறம் வந்து பார்க்க முடியல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று, நம்மலாம் தைரியம் சரி சொல்லிட்டு இந்த ஊருகளில் சொல்கிறாங்க, அப்புறம் கமெண்ட்டை பிச்சு உதறிடுவாங்க. அதனால் கைஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. அவ்வளோ மோசமாக சொல்கிறேன், நாமளாக பண்ணுங்க கமெண்ட்டு. பார்த்துக்கலாம், வர இதில் நம்ம சூப்பராக பண்ணலாம். இன்னொன்று, நான் வந்து அடுத்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போடலான்னு இருக்கிறேன். என்ன இதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கைஸ் எப்படி விடிஞ்சிடுச்சு, நான் தூங்கிட்டேன். சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் போடலாமா வேணாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி போடலான்னு சொன்னிங்கன்னா நான் வந்து ஒரு ரெட் ஆர்ட் போடுவேன். அப்படி போட வேணாம்னு சொன்னிங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு ஆர்ட் போடுவேன். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு குட்டி வீடு மாதிரியே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எலும்பு துண்டு, இது கறி மீட்டு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா பேதியில் தான் போகும் நம்மளுக்கு. சரி, இந்த பன்னிக்கறி அடிப்போமா? தொடுங்க கைஸ், நம்ம மரம் வெட்டுவோம். நமக்கு இவங்களாம் அடித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம தான் ஆல்ரெடி ஐயோ போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். பாய்.